உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் சில்லு, புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த பிறகு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு மசாலா பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. புளி கரைசல் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. தேங்காய் அந்த கொஞ்சமாக வச்சுருக்கிற தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அந்த மசாலா வடையெல்லாம் போன பிறகு அடுப்பை வந்து நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு அந்த மேலே கொதிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியான பிறகு, இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் முட்டையை கூட உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை அப்படியே உடச்சி அப்படியே ஊற்றிடுங்க. அப்படியே சிம்லையே தான் இருக்கணும், ஃபுல்லாக வைக்கக்கூடாது. உடச்சி அதை ஊற்றுறதுக்கு மேலேயே ஊற்றாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்றுங்க.